அறிவில்லாதவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக போட்டால் இதுதாம்மா நடக்கும். ராஜெல்லாம் சாதாரண சைக்கிள் கடைக்கு கூட நிர்வாகம் பண்றதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளு. தமிழை காக்க, எங்கள் உரிமைகளை காக்க உயிரையும் விட தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே. இந்தியால எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம். இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும். வரேன் தனியா. பாகிஸ்தானை வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களே, என்னடாச்சுன்னா ஒரு துணிவு இருந்தா நீ கெட்டோடு மோடி சொல்லுன்ட்டு அண்ணாமலை சொன்னாரு. இவர் இன்னைக்கு பதிலுக்கு உதயநிதி அவர்கள் துணிவு இருந்தால் அண்ணா சாலையில் இருக்க அறிவாலயத்துக்கு வந்துட்டு ஒண்டி கொட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தப்பு பெருசா அந்த பேண்ட் பெருசாடா? 100 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தான பெருசு. எங்க தப்பு தான பெருசு. இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். ஏதோ ஏரியா உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஓட்டிட்டு வரும். உருட்டு உதயநிதியே சேப்பாக்கம் சேகுவராவே எதற்குமே லாயக்கற்ற நடிகைக்காக பாலிடாயில் குடித்த ஒரு பன்னாடை தான் நமக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட ஊருப்படவே மாட்ட. பால்டாயிலா குடிக்கிற பால்டாயில வெக்கமா இல்ல உனக்கு? அறிவில்லாதவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக போட்டால் இதுதாம்மா நடக்கும். நான் சீரியஸா சொல்றேன். நீரெல்லாம் ஒரு அமைச்சர். ராஜெல்லாம் சாதாரண சைக்கிள் கடைக்கு கூட நிர்வாகம் பண்றதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளு. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். வேர்ல்டு கப்பா, கிரிக்கெட் வேர்ல்டு கப்பா? என்னையா வேலை உனக்கு? ஒரு 2 ரன்னாவது ஆடுறா. உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களமிறங்க போகிறார். சிங்கம் களை இறங்கிருச்சு. பெரிய டீச்சர் போடி வேலையை பார்த்து கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியன் டீமை ஜெயிச்ச மாதிரி இவங்க ஒரு இத்து போன 4 பேரை வச்சு ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்தி டிஆர்பி ராஜா கப் வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்து ட்வீட் போட்டு பாத்தீங்களா இல்லையா? நீங்க நேற்று முதல் பிஜேபி யார் யாரெல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறது என்ற பட்டியலை எடுத்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். திரு திருமாவளவன் ஒரு ஸ்கூல்ல நிர்வாகியா இருக்கார் போல இருக்கு. ப்ளூ ஸ்டார்னு ஏதோ ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படவில்லையா? அனாதன எதிர்ப்பு தமிழ் தேசியம் என்று பேசி தாய்மண்ணுன்னு இதை நடத்தி ஒரு தமிழ் தாய் மேல மண்ணள்ளி போட்டிருக்காரு. சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? அவரும் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற பேர்ல ஒரு சிபிஎஸ்இ பள்ளியை நடத்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை அண்ணாமலை எடுத்து போட்ட உடனே இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? அடுத்து விஜயும் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. விஜய் வித்யாசிரம்னு ஏதோ ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க போல இருக்கு. அங்கேயும் சிபிஎஸ்இ விஜய்னா பேர்லயே இருக்கக்கூடிய லேண்ட்ல அவருடைய தங்கை பேரையும் இணைச்சி விஜய் வித்யாசிரமம் சொல்லி ஒரு சிபிஎஸ்இ பள்ளியை நடத்திட்டு வந்திருக்காரு. சிபிஎஸ்இல ஹிந்தி இருக்கு சொல்லிட்டு நாங்க ஹிந்தி ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு திருமாவளவன் கத்துனா ஒரு 20 வயசு பையன் எப்படிமா பார்ப்பான்? விஜய் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறார், திருமாவளவன் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறார், திமுக மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது. உனக்கும் கைப்பிள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. இதற்கு 3 பேரும் நடத்தும் பள்ளிகளில் சிபிஎஸ்இ சிலபஸை ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை பிஜேபி எழுப்புகிறது. இதற்கு என்ன பதில்னு எனக்கு சொல்லுங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? ஒரு தெரு பூரா இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு கோலம் போட வச்சு அந்த தெருவில் இருப்பவர்களை கோலம் போட வச்சு ட்ரோன் ஷாட் எடுத்து பார்த்தீர்களா தமிழர்களின் உணர்வு என்ன? எங்களுக்கு
தமிழ் மொழியே எங்களுக்கு போதும், இந்தி எங்களுக்கு வேண்டாம். அதுக்கோசம் எங்க தலைவர் வந்து இது பண்றாரு. நாங்களே எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஆதரவு இது பண்றோம். கோலத்துக்கு பூரா இவங்க தான் கோலப்பொடியெல்லாம் வாங்கி கொடுத்து போட வச்சிருப்பாங்க. இதனால என்னப்பா ஆயிட போகுது? இல்ல நான் போலப்பா, இது வந்து கட்சிக்காரங்க யாரும் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. இது அரசியல் ரீதியாக தான் பண்ணியிருப்பாங்க, அதை விட வேற எதுவும்